லீக்கான அந்த வீடியோ கையும் களவுமாக சிக்கிய தாவேகாவினுடைய அமைச்சர் புஷி ஆனந்திடம் எகிரிய முதலமைச்சர் விஜய். இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். பனையூர் பங்களாவில் நடப்பது என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல இருக்கிறது. அதாவது தாவேகா அரசு அமைந்ததிலிருந்தே உள்ளபடியே விஜய்க்கு கிட்டத்தட்ட ஏண்டா நம்ம முதலமைச்சரானோ, ஏண்டா இவங்களெல்லாம் அமைச்சராக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார் அவர். ஏன்னா அந்த அளவிற்கு தொடர் குற்றச்சாட்டுகள், தொடர்னா டெய்லி காலையில எந்திரிச்சு நியூஸ போட்டா தாவேகாவினர் பாலியல் வழக்கில் தாவேகா நிர்வாகியின் மீது குற்றச்சாட்டு, தாவேகா நிர்வாகி அங்க போய் பிரச்சனை பண்ணாரு, இங்க போய் லஞ்சம் கேட்டாரு, செங்கச்சூளையில லஞ்சம் கேட்டாரு, பழக்கடையில தகராறு பண்ணாரு, மண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளிடம் தகராறு, இப்படியான செய்திகள் ஒரு புறம். இன்னொரு புறம் தாவேகா அமைச்சர்கள் பற்றிய வரிசை கட்டி நிற்கும் குற்றச்சாட்டுகள் மறுபுறம். இப்படி தொடர் பிரச்சனைகள், தாவேகாவுல தொடர் பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அமைச்சர் கில்லி சரத், அமைச்சர்கள் பேரெல்லாம் பாத்தீங்களா, கில்லி, அப்புறம் வேற என்ன, சர்க்கார், ஆமா எல்லாம் இப்படி இப்படி இன்னொருத்தர் பேர் என்ன, இந்த மாதிரிதான் அப்படி அப்படி துப்பாக்கி ரமேஷ், கில்லி சுரேஷ், தளபதி விஜய், எல்லாரும் அப்படிதான். எல்லாம் ஏன்னா விஜய் மேல உள்ள அன்புல வச்சிருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கில்லி படத்தினால் ஈர்க்கப்பட்டு இவர் வச்சிருப்பாரு நினைக்கிறேன், கில்லி சரத். இவர் என்னவா இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, மனித வள மேம்பாட்டு அமைச்சர். மனித வளத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கறதான் இவருடைய துறை. இப்போ ஐயா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கிரிக்கெட் போட்டி பார்க்க போறார். அந்த கிரிக்கெட் போட்டியை பார்க்க போன இடத்துல ஒரு மாத்திரைய அவரு நுணுக்குகிறார். ஒரு மாத்திரை மாதிரி இருக்கு, வெள்ளை கலர். அது ஒரு மாதிரி அதை பவுடர் ஆக்குறாரு. அதை நுணுக்கி, அதை செல்போன் மாதிரி இருக்கு, அதுல வச்சு அப்படியே அதை நுணுக்கி அதை அழகா ஐயா எடுக்கிறாரு. இது நேத்து இணையதளம் முழுக்க வைரல் ஆயிடுச்சு. நேத்து ஏன் இணையத்துல இது வைரல் ஆச்சு? அங்கதான் இருக்கு ட்விஸ்டே. அதாகப்பட்டது போதை இல்லா தமிழ்நாடு, போதையை ஒழிக்கணுங்க, அதாங்க பிரதானம் அப்படின்னு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரு. அப்படி பயங்கரமா பேசி ஐயோ அப்படின்லாம் சத்தம் போட்டாரு. சத்தம் போட்டு ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சிக்கு வரும்போதே டப்பா டான்ஸ் ஆடிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் எம்எல்ஏ, எந்த எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ ஒருத்தர், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா அப்படிங்கிற மாதிரி பாட்டை போட்டு மஜாவா ஆடின ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அப்பவே மக்கள் எல்லாம் என்னடா நடக்குது இந்த நாட்டுல அப்படிங்கிற மாதிரி ஆனாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதையை ஒழிப்பதற்காக ஒரு மாரத்தான் விஜய் முதலமைச்சர் நேற்று ஓடுகிறார். அவரும் கலந்து கொண்டு ஓடுகிறார். பொதுமக்கள் எல்லாரும் அதுல ஓடுறாங்க. இப்ப அந்த மாரத்தான் நடக்கும் போது இந்த வீடியோ வெளியாகுது. போதையை ஒழிக்கிற லட்சணத்தை பாருங்க அப்படின்னு இந்த வீடியோவை சமூக வலைதளத்துல போட்டாங்க. இப்ப நம்மோட கேள்வி, இப்ப அமைச்சர் அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்காரு. கில்லி சரத் அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இல்லைங்க, அது போதை மாத்திரை இல்லை. நான் என்னுடைய குழந்தைக்கு, அவருடைய குழந்தை இருக்குதாகவும், அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, மாத்திரையா முழுங்கிறதுக்கு சிரமப்பட்டுச்சு குழந்தை, எனவே நான் மாத்திரையா நுணுக்கி கொடுக்கறதுக்காக நுணுக்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காரு. அது நாம அதுக்குள்ள எந்த முடிவுக்கும் போக விரும்பல. அதெல்லாம் கிடையாது, அது போதை மாத்திரை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது, அது பேராசிட்டமால் மாத்திரை தான் அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்றதை ஏத்துக்க முடியாது. உண்மை என்ன என்பது விசாரணை நடத்தி கண்டறிந்தால் மட்டும்தான் தெரியும். பட் இனிமேல் போய் விசாரிக்கவும் முடியாது, அதை விட்டுருங்க. ஆனா வேற வழிகளை விசாரிக்கலாம், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். பட் இப்ப என்னோட கேள்வி, இப்படி ஒரு வீடியோ வெளியாகுது. என்ன வீடியோ? அமைச்சர் எதையோ ஒண்ணு என்ன செய்யறாரு, ஆமா அது போதை மாத்திரை, போதை பவுடர் அப்படின்னு ஒரு வேகமாக சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பரவுது. அதற்கு அமைச்சர் மறுப்பு தெரிவிக்கிறார். நான் அமைச்சர் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து பேசுவோம். அமைச்சர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்ன செய்ய போறது இல்ல. அப்படி அவர் பயன்படுத்தியது ஒரு போதை மாத்திரை அப்படின்னு சொல்வது ஆதாரத்தோடு இருந்தா சொல்லலாம். ஆதாரமின்றி அப்படி சொல்வது என்பது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற அமைச்சரின் கருத்திலிருந்தே நான் சில கேள்விகளை கேட்கிறேன். ரைட்டு, கருத்து கரெக்ட். இப்ப வாங்க, உங்களுக்கு ரத்தம், மத்தவங்களுக்கு தக்காளி சட்னியா? இப்போ உங்களுக்கு எப்படி, இப்போ உள்ளபடியே நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உளப்பூர்வமாக, நான் திருப்பி சொல்றேன், அது ஆமான்னு சொல்லல, நான் இல்லைன்னு சொல்லல. எந்த ஒரு இடத்திலும் ஆதாரமின்றி யார் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டினாலும் அது கண்டிக்கத்தக்கது. அது உள்ளபடியே அது உண்மை குற்றச்சாட்டாக இருந்தா, எது கில்லி சரத் உள்ளபடியே அது போதை மாத்திரையாக இருக்குமே என்று சொன்னால் அது விசாரித்து கண்டறியப்பட வேண்டியது.
நாம வந்து ஒரு வீடியோ வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிற அமைச்சருடைய வாதத்துல நியாயம் இருக்குதுன்னே வச்சுப்போம். இப்ப என்னோட கேள்வி, ஏன்பா அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை வருது, வேண்டாம், நான் அந்த வார்த்தையை என் வாயால சொல்ல விரும்பல. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவுடன் நீங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா எங்க போய் நின்னீங்க? அன்னைக்கு எங்க போய் நின்னீங்க? யார் அந்த சார் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அத்தனை பேரும் அன்றைக்கு அமைச்சர் மாசு அவர்களை நோக்கி எவ்வளவு கண்ணிய, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவரை நோக்கி நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? கேவலமான குற்றச்சாட்டுகளை நாட் ஒன்லி தாவேகாவினர், திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அன்னைக்கு அந்த குற்றச்சாட்டுகளை சொன்னீர்களா இல்லையா? சொன்னீங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அன்னைக்கு. இன்னைக்கு கில்லி சரத் அவர்கள் ஐயோ என் மீது இப்படி அபாண்டமாக பழி போடுகிறீர்களே அப்படின்னு கேட்கிறாச்சு. அப்போ அது அது ஒருவேளை அபாண்டமான பழியாக இருந்தால், அது ஒருவேளை உண்மையாக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வலிக்குது இல்ல? இப்படித்தானே அன்னைக்கு. அப்ப திமுக காரனா என்ன இழப்பமா? போறவரெல்லாம் அடிச்சுட்டு போறதுக்கா? மனசாட்சியோட பேசுறேன். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி, இந்த பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க? அதெல்லாம் கிடையாது. 1.5 வயது முதல் 3 வயது குழந்தைக்கு யாரும் மாத்திரையே கொடுக்கறது கிடையாதுங்க, சிறப்பு தான் கொடுப்பாங்க. மாத்திரை யார் கொடுத்தா? சரி, அப்படியே மாத்திரையா கொடுத்தாங்கன்னா அவ்வளவு காய்ச்சலோட இருக்கிற பிள்ளையை தூக்கிட்டு யாராவது வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில கிரிக்கெட் போட்டி பார்க்க கூட்டு போவாங்களா? சரி, அப்படியே நானும் அந்த வீடியோல அந்த குழந்தை எங்க இருக்கு, அந்த குழந்தைய காணுமே, அந்த குழந்தையே இவர் தானா? இப்படியே நெட்டிசன்கள் வந்து கலாய்க்கிறாங்க. நான் அதுக்குள்ள எதுலையும் போக முடியல. இதெல்லாம் நெட்ல வரக்கூடிய, இணையத்தில் வரக்கூடிய கருத்துக்கள். நான் அதை வச்சுக்கிட்டு எல்லாம் எந்த முன்முடிவுக்கும் போக எப்பொழுதுமே விரும்ப மாட்டேன், உங்களுக்கு தெரியும். பட் என்ன கேக்குறாங்க? ஒரு கேள்வி, உங்களுக்கு இப்ப எப்படி வலிக்குதா இல்லையா? வலிக்குது. உங்களுடைய எம்எல்ஏ மீது, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது நேரடியாக பாலியல் குற்றச்சாட்டுக்களை பெண்கள் சொன்ன பிறகும் ஏன் விஜய் அதன் மீது நடவடிக்கை எடுக்கல? அன்னைக்கு யார் அந்த சார்னு கேட்ட வாயெல்லாம் இப்போ காங்கிரீட் போட்டு அட்டச்சு வச்சிருக்குது. ஏன்? ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தோழர் பே சண்முகம் அவர்கள் ஏதாவது போராட்டம் நடத்துவாரா? கேட்கணும்ல. நம்ம தாவேகா விடுங்க, கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுது? அப்ப இந்த கேள்விகள் பதில் சொல்லணும். ரைட், இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இது ஒரு அமைச்சர். இப்ப இந்த அமைச்சர் இப்படி. இப்ப அடுத்தது உயர்கல்வித்துறை அமைச்சர், காங்கிரஸ் கட்சியிலிருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா விஸ்வநாதன் அவர்கள். அவர் ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சை, என்ன சர்ச்சை? பாடல் கைப்படாத சீடிக்கு டான்ஸ் ஆடினாருன்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. சும்மா சந்தோஷமா ஆடினவங்க இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டாரு. ரைட், ஒன்னும் பிரச்சனை இல்லை, விட்டுருவோம். ஓகே, விட்டுருலாம். அடுத்தது மாரத்தானில் ஓடிய 10 பருவத்து குழந்தைகள், அந்த குழந்தைகளோடு அவர் வந்து பேசிய காட்சி. அந்த குழந்தைகள்கிட்ட அவர் வந்து, அந்த குழந்தைகள் வந்து ஒரு மாரத்தான் ஓடி ஒரு மாதிரி ஒரு இதுல இருக்கிறாங்க, டயர்டா. நீங்க அந்த காட்சிகளை பார்த்துட்டீங்க. அந்த குழந்தைகளிடம் இவர் அவ்வாறு நடந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிளம்பிடுச்சு. அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. நான் வந்து ஒரு பெண் குழந்தையினுடைய தகப்பனாக நான் வந்து என் மீது இப்படி அபாண்டமா பழி சுமத்தலாமான்னு கேட்கிறாரு. உள்ளபடி அது தப்பு, எனக்கும் அதுல உடன்பாடு கிடையாது. ஒருத்தர் வந்து அந்த குழந்தைங்களை வந்து அவ்வளவு பெரிய வயசுல பெரிய மனுஷன், அது 12-13 வயசு குழந்தைங்களை வந்து ஒரு மனிதன் வந்து தான் வீட்டு பிள்ளைங்க மாதிரி கூட என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஒரு குட்டி ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு அன்போடு வந்து என்ன செய்யறது, அவர் வந்து நடந்து கொள்வது போல கூட அவருடைய இயல்பான ஒரு குணாட்சியம் உண்டு. உள்ளத்துல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல், துளியும் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் உள்ளபடியே அன்றைக்கு நடந்திருக்கலாம். நான் உள்ளபடி அதுல வந்து விஸ்வநாதன் அவர்களை நான் எங்கேயும் அப்படி அபாண்டமா வந்து ஒருத்தர் மேல என்ன செய்ய பழிய போடுறது அப்படிங்கறதுலாம் வந்து என்ன கிடையாது, அது அறம் இல்லை என்று சொல்கிறார்களா? அது சரிதான், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை, வச்சுக்கிடுவோம். இப்ப அவர் மீது போக்சோ வழக்கில் வழக்கு பதிவுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து என்ன செஞ்சாங்க, அவர் மீது வந்து குற்றம் சாட்டி புகார் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அவருக்கு ஒரு வேதனை வரும் மனசுல, என்னையா இது அநியாயமா இருக்கு. போய் சும்மா அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து அன்பா பேசினேன், நான் வந்து அந்த காலில் சொடுக்கு எடுத்தேன், அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து அவரு வந்து அந்த சாஞ்சி இப்படி நின்று பேசிட்டு இருப்பாரு அந்த குழந்தைங்க கிட்ட. அந்த பிள்ளைங்களுடைய காலில் கையை வச்சு பேசிட்டு இருப்பாரு. நான் ரொம்ப இயல்பா ஒரு பாசமா பேசினேன், இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அவர் வேதனைப்படுறாரு, வருத்தப்படுறாரு. இப்ப உள்ளபடியே அவர் வந்து மோசமாக நடந்து கொள்ளவில்லை, அப்படி கெட்ட எண்ணத்தோடலாம் அப்படி நடந்துக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. திமுக ஆட்சியில யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பரோட்டா கடையில, எங்கேயோ தேனி மாவட்டத்துல
திண்டுக்கல் மாவட்டத்துல திருநெல்வேலியினுடைய கடைக்கோடி கிராமத்துல ஒரு டீ கடையில யாரோ ஒரு டீ கிளாஸ் உடைச்சிட்டான்னா, ஸ்டாலின் அவர்களே, ராதாபுரத்தில் தேநீர் கடையில் தகராறு, ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் சொன்னீல, எப்படி இருந்திருக்கும்? இப்ப நான் திருப்பி சொல்றேன், இவர் நசுக்குனது போத மாத்திரைங்கிற கன்க்ளூடுக்கு நான் வரல. ஐயா அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சரிதான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்க அன்னைக்கு என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணீங்க, எவ்வளவு அட்டகாசம் பண்ணீங்க, நீங்கெல்லாம் எவ்வளவு ஆடி இருப்பீங்க, எவ்வளவு மன வலியும் வேதனையும் ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கும் அன்னைக்கு, இல்லையா? மனசாட்சியோட சொல்லுங்க. எங்க தப்பு நடந்தாலும் ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின். இப்போ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி, நானு ஒரு தண்ணி தொட்டியை தேடி கண்ணுக்குட்டி வந்திருக்கு. யாரு? தாவேகா எம்எல்ஏ. வீடியோ வெளியாச்சு, யாரும் கவலைப்படல. அப்ப நாட்டுல என்ன நடக்கு? இப்ப சிலர் என்ன நடக்கட்டுமே, ஐயோ பாருங்கள் இப்படியா, ஏதாவது ஒரு அமைச்சர் யாரையோ கலைஞரே தமிழர்ல என்று எல்லாம் சொன்னாங்க. இவங்க தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர், திரு வள்ளுவனுக்கு வானுர சிலை வைத்தவர், தமிழும் கலைஞரும் வேறு வேறல்ல என்ற அளவிற்கு வாழ்ந்த முத்தமிழ் அறிஞரை இங்க கொஞ்சம் பேரு இவர் தமிழரா அப்படிலாம் கேட்டான். இன்னைக்கு வெங்கட நாராயணா தமிழ்நாட்டினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமிச்சுட்டார் ஐயா விஜய். யார் இந்த வெங்கட நாராயணா அப்படின்னா, ஐயா தான். ஐயா தெரியாதா உங்களுக்கு? உண்மையை சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? நீங்க வெங்கட நாராயணாவும் தெரியாதா? ரொம்ப முக்கியமான ஆளு. ஆமா, காந்தி தண்டியில உப்பு சத்தியாகிரகம் போனா தெரியுமா? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. அப்பா அவர் கூட போனவர் இவர் பெரிய தமிழ் அறிஞர். ஆமா, நீங்க இவர் பல நூல்களுக்கு தமிழ்ல பல நூல்கள் எழுதியிருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியா போறார் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக இவர் பல போராட்டங்களை நடத்தியவர். ஆமா, நீங்க இவர் திருக்குறள் எல்லாம் நல்லா தெரியும். நீங்க எந்த திருக்குறள் கேட்டாலும் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவார். பெரிய ரொம்ப முக்கியமான ஆளு. அப்படிலாம் இல்ல, இவர் விஜய் வச்சு படம் எடுத்தார். ஆமா, ஐயா யாருங்க? ஐயா விஜயை வைத்து கடைசியா ஜனநாயகன் ஒரு படம் எடுத்தார்கள் அல்லவா? அந்த ஜனநாயகன் படத்தினுடைய திரைப்பட தயாரிப்பாளர் இந்த வெங்கட நாராயணா. அதுல என்ன தப்பு? அப்படி ஒரு கூட்டம் கேக்குது. இப்ப அதுல என்ன தப்பு? விஜய் செஞ்சா எதுவுமே தப்பு இல்லதான். லக்னத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி போட்டும் பேசலாம், பேட்டரி இல்லாமலும் பேசலாம். அதானே? அதேதானே. விஜய் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா சார், வெங்கட நாராயணா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி திருமிகு கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். மேகதாதுவுல அணை கட்ட போறேன்னு கர்நாடகா சொல்லிக்கிட்டு இருக்கு. மேகதாதுவுல அணை கட்டினா தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும், டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும், இவ்வளவு பெரிய அபாயம் இருக்குது. அவன் தண்ணியை திறந்து விடலாம். இன்னும் நமக்கு மேட்டூர் அணை திறந்து இதுக்குள்ள கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில இதுக்குள்ள டெல்டாவில் விவசாய வேலைகளை ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தண்ணியும் வரல, மேட்டூர்லயும் தண்ணி திறக்கல. அவனும் என்ன செய்யறான், நான் அணை கட்ட போறேன் மேகதாதுவில் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு எதிராக இவ்வளவு சிக்கல்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வெங்கட நாராயணாவை நீங்கள் தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கிறீர்கள் என்று சொன்னால், இவர் போய் டெல்லியில போய் கர்நாடகாவின் உரிமைகளை பேசுவாரா, தமிழ்நாட்டின் உரிமைகளை பேசுவாரா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு திமுக எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக சகோதரி கனிமொழி அவர்கள் இது குறித்து கடுமையான விமர்சனங்களை, எதிர்வினைகளை முன்வைத்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நீங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. வெங்கட நாராயணன் இப்படி ஒண்ணு திமுக பண்ணி இருந்துச்சுன்னா ஆடி இருப்பாங்க கொஞ்சம் பேருங்க. நான் திருப்பி சொல்றேன், தாவேக்கா விட்டுருங்க. சமூக வலைதளங்களிலும் இணையதளங்களிலும் எடுத்தது தொடுத்ததுக்கெல்லாம் கடந்த 5 வருஷத்துல தமிழர் இல்லை, தமிழர் இல்லை, இது தமிழர் இல்லை, அது தமிழர் இல்லை அப்படின்னு போட்டவங்க யாரையும் இப்ப காணும். எந்த குழிக்குள்ள போய் உட்கார்ந்து காணும்னு தெரியல. அத்தனை பேர் இவ்வளவு இடத்துல இருக்குது. யாரா பேசணுங்க? இல்ல. அப்ப என்ன துணிச்சல்? விஜய்க்கு யார் இந்த துணிச்சலை தருவது? தமிழ்நாடு மக்கள் தான், நீங்க தான், வாக்களித்த மக்கள் தான். விஜய் என்ன நினைக்கிறாரு? நம்ம என்ன செஞ்சாலும் இவன் கம்முன்னு தான் பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. 41 பேர் கரூரில் பலியான பிறகு அந்த பழியை தூக்கி திமுகவின் மீது போட்டு ஆட்சியை பிடித்து விட முடியும் என்று சொன்னால் விஜய்க்கு எல்லாமே தான் முடியும். அவருக்கு என்ன, எதை பத்தி கவலை? நேற்று அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லுகிறார், சாதியின் பெயரை குறிப்பிட்டு அடையாள அட்டை மாணவர்களுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது அப்படி இல்ல, அது டிஜிட்டல்ல இருக்கும் அப்படி இப்படின்னு. எனக்கு புரியல. நேத்து அவர் சொன்னது அதுதான்.
அடையாள அட்டை கொடுக்கப்படும். அடையாள அட்டையில எதுக்கு சாதிங்கிற கேள்வி வந்துச்சு. இப்போ வரைக்கும் பதில் இல்லை. இப்ப இப்படி கையும் களவுமாக வீடியோக்கள் வெளியாகி தாவேகா அமைச்சர்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்பது போல இணையத்தில் தாவேகாவை நோக்கி கடும் விமர்சனங்கள் வரக்கூடிய இந்த சூழலில் இது குறித்தெல்லாம் பேச வேண்டிய விஜய் அவர்கள் வழக்கம் போல வாயே திறக்காம இருக்கிறாரு. வழக்கம் போல தமிழ்நாடு மக்கள் ஐயா எப்படி சூப்பரா ஓடுறாரு பாத்தீங்களா, மாரத்தான்ல அந்த டி ஷர்ட் செம்மையா அரைஞ்சு பாத்தீங்களா அப்படின்னு அவருக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாடா இது? கற்றறிந்த தமிழ்நாடா இது? நாமெல்லாம் படித்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப பக்கத்து மாநிலத்துக்காரன் நினைச்சா எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பாங்க மாதிரி, பக்கத்து மாநிலத்துக்காரன் பார்த்தா நம்மள என்ன நினைப்பான்? ஏன்னா அந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இது இப்படி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்ரீவைகுண்டத்துல தாவேகா எம்எல்ஏ மீது அந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு. தாவேகா ஒன்றிய செயலாளர் தொடங்கி பல பேர் மீது தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டுகள். அமைச்சர் மீது போக்சோ வழக்கில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்ற சர்ச்சை. இப்படி இதுல 10ல் 1 திமுக ஆட்சியில நடந்துருச்சுன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு வேண்டாம். இதுல நான் சொன்ன 10ல் 1 100ல் 1 நடந்திருக்கட்டும் திமுக ஆட்சியில. இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை ஆதரித்து அதெல்லாம் கிடையாது சூப்பர் அப்படின்னு போட்டி போட்டு ஓடுதானுல. எங்க பனையூருக்கு அங்க கேட்டே திறக்கல. பனையூர்ல கேட்டு மூடி வச்சிருக்கு. சனிக்கிழமையான அந்த திருப்பதிக்கு தரிசனம் பண்ண மாதிரி செவரை ஏறி குதிச்சு உள்ள ஓடுறான். ரொம்ப வேதனையாச்சு. விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியே என்று கேட்க தோன்றுகிறது. விஜய் ஒரு தேர்தலுக்கு முன்பாக ஒண்ணு பேசிப்பார் தெரியுமா? யாரு வீட்டு நெய்யில யாருக்கு ஸ்வீட் செய்யறீங்க அப்படின்னு கேட்பாரு. யாரு வீட்டு நெய்யில, ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க சார் அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்பார். எதற்கு? கலைஞர் பேரை வைக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கே. இந்த நாட்டே 5 முறை முதலமைச்சராக இருந்தவர்கள் இதையெல்லாம் செஞ்சதுக்கே ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டான்லாம் கேட்ட விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாரு? முதல்வர் விஜயின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி. தினமணி செய்தி. முதல்வர் விஜயின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டிருப்பதாக வெளியான தகவல் வெளியாகிருக்கிறது. யாருக்கா உறுதியா தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? அன்அபிஷியலா எல்லாரும் இது ஆமான்னு சொல்றாங்க. ஆனா உறுதியா யாருக்கும் கரெக்டா சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்து ஆலோசகரா போட்டோம்னா தமிழ்நாடு கும்முன்னு குமிச்சு. இப்பவும் அன்அபிஷியலா அவரை விஜய் தன்னுடைய ஆஸ்தான ஆலோசகரா வைத்திருக்கிறார் என்று செய்தி. அபிஷியலா தான் வைக்கப்படாது, அன்அபிஷியலா வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அபிஷியலா வச்சுக்கிட கூடாது, அன்அபிஷியலா வச்சுக்கலாம். ஜோதிடர் ஆலோசகரா. ஓகே, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவங்க அபிஷியலா நியமிக்கப்பட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள். தெரியல, தினமணி செய்தி சொல்லுகிறது. முதல்வர் விஜயின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி நியமனம்னு கொஸ்டின் மார்க் போடுது. அது ஆமாவா இல்லையான்னு தெரியறதுக்குள்ள ஜெகதீஷ் பழனிசாமி, ரூட் ஜெகதீஷ் என்று இணையத்துல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அந்த ஜெகதீஷ் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அந்த ரூட் என்ற அமைப்பை வைத்து விஜய்க்கு தேர்தல் பணிகள் இணையதளத்தில் செய்யப்பட்டதல்லவா, அதெல்லாம் அவர்தான். அந்த ஜெகதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னவா? முதலமைச்சருடைய தனி செயலாளர். யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நியமனம் வெளியில வந்துச்சா? வெளியில வரல. அவரு விஜயனுடைய பிறந்தநாளை ஒட்டி அவரே போடுறாரு, நான் ஒரு ரசிகனாக போட்டோ எடுக்க வந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு, இப்பொழுது உங்கள் தனி செயலாளராக இருக்கிறேன். இப்ப நான் நிறைவா இப்படி சொல்லி நிறைவு செய்றேன். இவர் போட்ட பதில இருந்து 18 ஆண்டுகளுக்கு முன் உங்களுடன் ஒரு புகைப்படம் எடுக்க வரிசையில் நின்று ரசிகரா நின்றுப்பார். 18 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று முதலமைச்சரின் தனி செயலாளர். 18 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகராக இருந்தவர். ஏன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகராக இருந்தவர். தெளிவா சொல்றேன் கேட்டுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கதாநாயகனாக இருந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த கதாநாயகனுக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் அமைச்சர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கதாநாயகனுக்கு தயாரிப்பாளராக இருந்தவர் டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கதாநாயகனாக இருந்தவரின் உதவியாளர் இன்றைக்கு முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ தனி செயலர். இப்ப கதாநாயகன் முதலமைச்சர் ஆகிவிட்டார், தயாரிப்பாளர் டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி ஆகிவிட்டார், ரசிகர்கள்
அமைச்சர்களாகி விட்டார்கள். மீதம் இருப்பது யார்? மீதம் இருப்பது யார்? மீதம் இருப்பது யார் என்ற கேள்வியோடு உங்களிடமிருந்து அதுவும் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அதுவும் நடந்துருச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுவும் ஒரு நாள் நடக்கும். அது எது உங்களுக்கே தெரியும் என்று சொல்லி என்ஜாய் பண்ணுங்க மக்களே. தமிழ்நாடு இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகுதுன்னு பாருங்க. ஓட்டு போட்டீர்கள் அல்லவா? தரமான சம்பவம்லாம் காத்திருக்குதுடியே. உங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் ஒவ்வொருவரும் என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும் நீங்களாம். ஆமா, நடக்கும். உங்க ஆயுட்காலத்துல இதெல்லாம் நடக்கும். நான் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படிங்கறது மட்டும் சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.